அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. கடல் பொங்குது தெரியுமா? பொங்கும் போது அதை அடக்க முடியாது. அதுவே பொங்கி அதுவே அணைஞ்சு போயிடும். அது மாதிரி உனக்கு அதே மாதிரி எழும்பும், அதே மாதிரி அது அழியும். நீயா அதை அழிக்க முடியாது. நீயா அதை ஒன்றும் பேலன்ஸ் தட்டில் போட்டு சமமாக இரு, நீ தராசு நான் பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. ஆள் மனம், நேழ் மனம், மேல் மனம், கீழ் மனம், அடிமனம், தூங்குற மனம்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு மனம்தான். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த நாலும் சேர்ந்து அந்த கரணமாக இருக்குது. இதுதான் நல்லதும் செய்து தீமையும் செய்து. இதுதான் தூங்குது, இதுதான் விழிப்புடுக்குது. ஒரே மனம் தான் எனக்கு தெரிஞ்ச சாமி. இந்த கீழ் மனம், இந்த தியானத்தில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆழ்நிலைக்கு போ, இன்னும் எடுத்துன்னு போய் அங்கே வைக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படியா நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம ஏன் பேசணும்? தெரிஞ்சதை தான் சொல்லணும். இப்போ கண்ணதாசன் சாதாரண ஆள் கிடையாது, என்ன மாதிரி முட்டாள் கிடையாது. ஆமாப்பா, தமாசுக்கு சொல்ல நான். கண்ணதாசன் ஒரு பேரறிவாளன். அதனால் அவன் கேட்குறான் 2 மனம் வேணும். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? 2 மனம் வேணும்னா என்ன சொல்கிறான்? எனக்கு ஒரு மனம் தான் இருக்குது, சந்தோஷத்துக்கு மட்டும்தான் ஏங்குது, துக்கத்தை தாங்குற சக்தி இல்லை. அப்போ 2 மனம் தான் 2 நிலைக்கு போவோம் இல்லை? அப்போ கண்ணதாசன் ஒரு மனம் இருக்குதுன்னு சொல்கிறான். மற்றவங்களாம் 2 மனங்க. நான் கூட ஒரு மனம் தான் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, அவங்க எடுத்து பார்த்தாங்களோ என்னமோ தெரியாதுப்பா எனக்கு. சொல்லு. ஒன்றும் பண்ண முடியாது. தியானம் மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி. மனம் ஒரே நிலையில் நின்னா அது சமநிலை. ஒரே நிலையில் நிற்காத சந்தோஷத்தில் குச்சிதுன்னா அது ஒரு நிலை, துக்கத்தில் விழுந்துச்சுன்னா அது ஒரு நிலை. இந்த 2ம் இல்லாத சமநிலையில் நிற்கணும்னா தியானம் மட்டும்தான் ஒரே வழியை தவிர வேறு எதாலையும் அது சமநிலையில் நிற்காது. அதுக்கு தான் மகான்லாம் சொன்னாதுப்பா, சாதாரண குரங்குடாதுன்ட்டான் மனசன். ஏன்னா அது குரங்கு மட்டும்தான் ஒரு கலையில் நிற்கும், ஒரு கலையில் குச்சிடும், திருப்பி இன்னொரு கலையை குச்சிடும், ஒரு இடத்துல நிற்காது. அதே மாதிரி இந்த மனம் ஒரே எண்ணத்தையும் யோசிக்காது, கோடி எண்ணத்தை சேர்த்துக்கும். குரங்கு மாதிரி அதுதான். அப்போ மகான் சொன்னது உண்மையா, நம்ம சொல்கிறது உண்மைன்னா மகான் சொன்னது தான் உண்மை. நம்ம 1000 புலியும் கிடப்போம், நமக்கு அதான் தொழில். மகான்கள் எல்லாரும் போய் பேச மாட்டான். அவன் தான் மகான். அவனுக்கு பொழுப்பு கிழப்பு இந்த உலகத்தில் தேவை கிடையாது. அவன் வீடு வாசல் பங்களாலாம் கட்ட வந்து காருக்கெல்லாம் வாங்க வேண்டியது கிடையாது. எவனை பற்றி அவனுக்கு கடவுள் மட்டும்தான் அவனுக்கு பற்றி. உலக தெய்வதாட்சினே அவனுக்கு தேவை கிடையாது. அதனால் எவனையும் உறவு வச்சுக்கல, எவனையும் பகை வச்சுக்கிறது இல்லை. நம்ம 4 பேர்கிட்ட உறவு, 4 பேர்கிட்ட பகை. இதான் மனுஷன், அதான் மகான். பட்டினத்தாருக்கு சொல்லலாம் அருளாளன்ட்டு. ஏன்னா இறைவனே வந்து பேசுகிறான். அப்போ பத்ரகிரிக்கு அங்கே மோட்சம் கிடைச்ச உடனே ரொம்ப வருத்தப்படுறார் பட்டினத்தார். ஒன்றும் தெரியாது, என்னுடைய சீடனுக்கு மோட்சம் கிடைச்சது, நான் இவ்வளோ எல்லாத்தையும் திறந்துட்டு உன்னை பற்றியே பாடினுக்கிறேன், எனக்கு ஒரு வழியும் தெரியலையே அப்படின்ட்டு. அப்போ இறைவன் வந்து சொல்கிறான், இல்லை நைனா, அவன் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்தான், அவனை ஊராக திரி வச்ச அவனுக்கு தெரியாது, அவன் இங்கே மோட்சம் ஆயிட்டான், நீ இந்த ஊருக்காரன், அதனால் நீ ஊராக தெரிஞ்சின்னா உன்னுடைய புகழ் அழியாது. உன்னை பற்றி பேசுகிறவனுக்கு மட்டும்தான் பத்ரகிரியை பற்றி வரும். பத்ரகிரியை பற்றி யாரும் தனித்து பேச மாட்டான். அதனால் அந்த கருமனுடைய முனை உனக்கு எங்கே திட்டிக்குதோ அங்கே போ, அங்கே மோட்சம் உனக்குன்னு ஒன்று ஒரே இடம் சொல்லி அமைச்சிக்கலாம். அறிவாளி, நம்மள மாதிரி முட்டாள் கிடையாது. இவனுடைய புகழ் பரவணுன்னா இவனுக்கு இந்த இடம் சொன்னால் நேராக அங்கே போயிடுவான். அதனால் இது எங்கேயோன்னுட்டா அவன் ஊரெல்லாம் தெரிவான். அப்போ இவன் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு இறைவனே பேசணும். அருளாளன் சொல்ல தகுதி அவங்களுக்கு உண்டு. ரமணருக்கு உண்டு, ராமகிருஷ்ணருக்கு உண்டு, விவேகானந்தருக்கு உண்டு, சேஷாத்திரிக்கு உண்டு. இந்த மாதிரி மகான்களுக்கெல்லாம் அருளாளர்னு சொல்லலாம். நம்மளெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா பொருளாளர்னு சொல்லலாம். ஆமாப்பா, இப்போ நான் இங்கே ஏன் கத்துறேன்? 10 பேர் வந்தால் ஒரு 1500 ரூபாய் உபயோக காசு கிடைக்குது, ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குது.
இந்த 10,000 ரூபாய் கிடச்சிருந்தா இந்த பில்டிங்கை கட்டிடலாமா, இந்த கோபுரம் கட்டிடலாமா, இந்த வேலை செய்திடலாமா அப்படின்னு ஆசைப்படுறேன்ல. அப்போது நான் பொருளாளர், அருளாளர் இல்லை. பொதுநலம் சுயநலம் எந்த நலமாவது இருக்கட்டும்பா. இந்த எண்ணம் வரும்போதே நீ எது சாடுற, அவங்களுக்கு அது கிடையாது. இதை கட்டினா கட்டட்டும், கட்ட பண்ணா போட்டு எனக்கு என்ன போச்சியா அப்படின்னு இருந்தான். அதனால அவன் அருளாளர். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு ஒன்றும் தெரியாது, அருளாளன்னு சொல்லின்னுக்கிறான். அவன் சொல்லின்னு போட்டோம், நம்ம அருளாளன் இல்லை, உண்மையே சொல்லிவிட்டேன். அப்புறம் வந்து இந்த இது சிலையை பற்றி சொல்கிறோம்ப்பா. இது வந்து சைடில் பார்க்கக்கூடாது, நேராக நின்று உட்காந்து பார்த்தீங்கன்னா, நான் போன முறை சொல்லிட்டு நான் சொல்லலை அதெல்லாம். இங்கே நான் ஸ்டேஜில் போயிட்டு வீட்டில் பேசிட்டு வீட்டில் போய் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம இல்லையே, நம்ம ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கணும், நம்மளா இது நானா இதுன்னு ஒரு மாதிரி ஆயிடுவேன் நான். அப்போ வந்து போன முறை சொல்லும்போது அப்பன் வேறு ஐயன் வேறு என்று இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்சுது அப்பனும் ஐயனும் அப்பாக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்னு. இப்போ நீங்கள் வந்து நேராக உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே யார் யார் இருக்கிறாங்கன்னு. அது நான் காலையில் வந்து வச்சு ஒரு 5-10 செகண்டில் கண்டுபிடிச்சிட்டேன். அதை எப்படின்னா, நீங்கள் இந்த கையை பாருங்கள், அப்பாவோட முகத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு வந்து எப்படி இருக்குது, இந்த சைடு எப்படி இருக்குது, இந்த கை எப்படி இருக்குது, இந்த கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து அப்பா வந்து சாதாரணம் கிடையாது, ஐயா வந்து உலகம். எப்படின்னா பேகு, குரு பூஜைக்கு ஒரு பேகு கொடுத்தீங்க, அந்த பேக் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். அப்பா நினச்சிட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு திரும்புகிறேன். அந்த பேகை பார்த்தோன்னே அவ்வளோ சிரிப்பு. அந்த பேகு அதில் இருக்கிற அந்த படத்துக்கு உயிரோட்டம், அது கைப்பை தான், அதில் இருக்கிற அப்பாவோட முகத்தில் அவ்வளோ சிரிப்பு. இது உணர்ந்துட்டேன் நான். அப்போ இதை பார்க்கும்போது இது அவ்வளோ ஒரு எப்படி இருக்கு. இது வந்து ஐயாவோட கை, இது வந்து யாரோட கை நீங்கள் முடிவு பண்ணுங்க. என்ன சாமி? இது இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஐயாவோடது. அப்போ இந்த சைடு இருக்கிறது யாரோடது வந்து வச்சு 10 செகண்ட்லேயே எனக்கு மைண்டில் வந்துச்சு. சத்யாக்கா தாங்க மாட்டி முடிச்சு, அது யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சைடில் பார்த்தா தெரியாது சாமி, அங்கே நேராக உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பாவும் ஐயாவும் அந்த சிலைக்குள்ளே தான் இருக்கிறாரு. அது வந்து எப்படி, அது உங்கள் கை வண்ணத்தில் எப்படி அவர் வந்தார், அது நீங்கள் நான் பார்க்க, ஒருவேளை நான் அப்படி பார்க்குறேன்னா இல்லை, அது எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அங்கே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கரெக்டாக தெரியுது. இந்த கைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த கண்ணம் இந்த சைடு இருக்குது பாருங்க, இது வந்து ஐயா நம்ம பேரொளி. இந்த பக்கம் இருக்கிறது நீங்கள். அந்த மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா தெரியும் ஐயா அது யாருன்னு தெரியும். அப்போது ஒரு பேரொளிக்குள்ளே இருந்து தான் இன்னொரு ஒளி வரும். அப்போது தெய்வ குடும்பத்துக்கிட்ட நாங்கள் இருக்கிறோம். இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய வரோம் ஐயா, எவ்வளோ பெரிய பொக்கிஷம் இது. நாங்கள் வந்து இல்லை, இது அதிகமாகலாம் இல்லை, இது வந்து அனுபவிச்சாதான் இதெல்லாம் வந்து புரியும். ஏன்னா அப்பா ஐயா வந்து பேசிக்கிற ஒரு வார்த்தையும் அப்படியே காற்றுல விட்டுட்டா அது கரைஞ்சி போயிடும். ஆனால் அதை அனுபவிக்கணும், ஒரு வார்த்தையும் அனுபவிச்சு. இது சாதாரண மனிதனால பேச முடியாது, ஒரு தெய்வத்தால் மட்டும்தான் இதை பேச முடியும். யாருன்னா சொல்லியிருக்கிறாங்களா, அப்பா நான் தான் பேரொழியை பார்த்தேன், நான் வந்து என்னை சிவன் வந்து ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்னு யாருன்னா சொல்லியிருக்கிறாங்களா? அப்பா தானே சொல்லியிருக்கிறாரு, ஐயா தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போது அது அவர் வந்து நேராக அங்கே சொல்ல மாட்டார். ஏன்னா குருன்னே அவர் ஒத்துக்கல, அவர் எப்படி கடவுள்னு ஒத்துக்குவார்? ஆனால் அவர் பார்த்தது உண்மை, அவரே சொல்லியிருக்கிறாரு. நான்ன்றதை அனுபவிச்சது உண்மை, அது அவங்க அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அவங்க சொல்லும்போது அது வேற மாதிரி போயிடும். அது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கள, அந்த பார்த்ததை வந்து முழுமையாக வெளியே சொல்ல முடியாது, அது பொய்யா போயிடும்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதிரி ஒரு உலகத்தில், ஏன்னா வள்ளலாரே வந்தார் இல்லையா, வள்ளலாரே வந்து ஒளியாக இறைவன் கூட போய் கலந்துட்டாரு. அவரையே வந்து நம்பலை ஜனங்க, நம்பலை, பக்கத்தில் இருந்தும் நம்பலை. இன்னமும் அது வந்து அவரை கற்பூரம் வச்சு எரிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அவரே போய் இப்படி இதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல வந்து கலியுகத்தில் மாட்டின்னு முழிக்கிற மக்களுக்கு
ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா பேரொளி வந்து தன்னை மறைக்குது. தன்னை மறைச்சி நான் தான் அங்கே ஒளியாக நின்னது, நான் தான் அங்கே வந்து பேரொளி, நான் தான் பேரொளின்னு சொல்லிட்டு பூமிக்கே வந்து எல்லாத்தையும் எல்லா மக்கள்கிட்டையும் ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து இனம் மொழி நாடு கடந்து எல்லாருக்குள்ளவும் போய் இப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்பா. அவர் வந்து சாதாரணம் இல்லைப்பா, அது வந்து தெய்வம், கடவுள். முடிவு அதுதான், அவரு தான் முடிவு, அவரு தான் எல்லாமும், உலகத்துல எல்லாமும் அவரு தான். அதனால தான் அவரோட இந்த உலகமே அவரு அப்படின்னு நான் இப்போ யோசிக்கிறேன். இந்த உலகமே அவரு தான் நான் முன்னாடி எல்லாம் சொன்னதுக்கு காரணம், அவர் வந்து அவரோட சம்பாரிச்ச சொத்து சுகம் எல்லாத்தையும் உலகத்துக்காக யாரால எழுதி வைக்க முடியும்? உலகமே அவரா இருக்கிறவங்களால மட்டும்தான் அவரோட சொத்தெல்லாம் உலக மக்களுக்கு எழுதி வைக்க முடியும். இல்லைன்னா அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு தான் எழுதி வச்சுட்டு போக முடியும். அப்போ வந்து தெய்வத்தால் மட்டும்தான் எல்லாரும் என்னோட பிள்ளைங்க தான், நான் தான் உருவாக்குனேன், நான் தான் அவங்களுக்கு சொத்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவரோட அந்த உழைப்புல வந்த சொத்தையும் அந்த ஞானத்துல வந்தது எல்லாத்தையும் மக்களுக்காக கொடுத்துட்டு சுயநலம் இல்லாம நிக்கிறாரு. அவரை நினைச்சுதான் நான் நிறைய தனிமையில் இருக்கும்போது ரொம்ப நான் அழுவேன். அப்பா, உங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லையே, அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? யாரா ஒரு சின்ன இதுனாச்சும் எடுத்து வச்சிருப்பாங்க. என் குழந்தைங்களுக்கு வேணும், என் மனைவி மக்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க எதுவுமே எடுத்து வைக்கலையே, எல்லாத்தையும் வந்து அப்படியே விட்டுட்டீங்களே, அப்ப நீங்க யாரு? நீங்க யாருன்னு இந்த கேள்வி வரும்போது தான் அவர் வந்து அதை சிந்திக்க எப்படி ஆகுதுன்னா, அந்த வார்த்தைகள் ஒன்றும் இருக்கும்போது அப்படியே பேரொளி தான். இந்த திருப்பதி மலையில வந்து ஒரு கொடி வந்து காலை சுத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்ன ரொம்ப அப்பா யாருன்றது புரிய வச்சுச்சு. எப்படின்னா, அவர் சொல்லுவாரு, இப்பயும் அந்த கொடி அங்க இருக்கான், அது வந்து காலை சுத்திக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இருக்கான், காலை சுத்திக்கும் அப்படின்னா எப்படி? நான் கடவுள் கிடையாது, ஆனா நான் தான் கடவுள், நான் தான் அந்த கொடியை அமைச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வந்து உள்ள டீப்பா போனாதான் அந்த சின்ன இதுதான் புரியும். புரிஞ்சுக்கிட்டா அது வந்து அப்பா யாருன்னு எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும். இவ்வளோ ஞானிகள் வேற, திருமூலர்கிட்ட இருந்து இவங்க வந்தாங்க, அப்படி வந்தாங்க, இப்படி வந்தாங்க, எல்லாத்தையும் அண்ணா செல்வா அண்ணா சொல்லிட்டாரு. ஆனா யாருமே வந்து மக்கள் இப்படி வாழணும், இந்த உபதேசத்தை மட்டும்தான் அப்ப கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அதை எப்படி பிரிச்சு கொடுத்தா அவங்க எப்படி அதை இந்த மக்கள் எடுத்துக்குவாங்க, அவங்க உடம்பு எப்படி அது ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடத்தையும் இவ்வளோ நேரம் செய்ய, இந்த அளவு போ அப்படின்னு கடவுள் நான் மொத்தமாக கொடுத்து, நான் 3 பாடமாக கொடுத்துட்டேன், உங்களாலேயும் தாங்க முடியல, நீங்கள்லாம் தெய்வ பிறவி சித்தர் மகன்களாக இருக்கிறீங்க, உங்கள் உடம்பே தாங்கலை, சாதாரண மனுஷன் அவன் எப்படி தாங்குவான்னு சொல்லிட்டு இறைவனே நேராக வந்து அந்த பாடத்தை 18ஆ பிரித்து உட்காந்து இவனுக்கு இதுதான் இவங்களுக்கு இதுதான்னு சொல்லிட்டு ஒரு பாடசாலை எப்படி வந்து வகுப்பறையில் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு நிலை இருக்கும். ஒரு எல்லாமே நல்லா படிக்க மாட்டாங்க, அதில் வந்து குட், வெரி குட், குட், ஆவரேஜ் இந்த மாதிரி இருக்கும். அந்த அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பாடத்தை கொடுத்து, முதல் பாடம் 2வது பாடம் கொடுத்து அவங்கவுங்களுக்கும் அந்த சந்தேகங்களை தீர்த்து எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறாரு அப்பா. இது வந்து பேரொழின்னு சொல்லாமல் சாதாரண மனுஷன்னா என்னால் கடந்து போக முடியாதப்பா. இது வந்து இறைவன், அவ்வளோதான், கடவுள். முடிவு அவர் தான், முதலும் அவரே, முடிவும் அவரே. அவரோட காலை பிடிச்சிட்டாப்பா, என்னோட வாழ்க்கை இனிமே அவரோட தான், வேற யாரு கூடயும் நான் முடிவு பண்ண முடியாது. அப்பா அம்மா அவங்களுக்கு வயசாகி போச்சு, நான் இருக்கிறேன், என்னை என் கடவுள் பார்த்துக்குவாரு. ஆத்ம வணக்கம் அப்பா.